நம்ம வந்து பரீட்சையில் வந்து பார்ட் 1 இப்போ லெசன் 1 பார்த்தோம் இல்லையா. இப்போ வந்து லெசன் 2 பார்ட் 2. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொன்றுக்கும் கொடுத்து அதே தான் முன்னாடி பார்த்ததுலே கொஞ்சம் பெரிய வாக்கியமாக சென்டென்ஸாக கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க, லட்கா. லட்கானா சிறுவன், பையன். என்ன எழுதியிருக்காங்க, லட்கா கேந்த் கேள்தாகை. இந்த பையன் என்ன பண்ணுறான், பந்து விளையாடுகிறான். இந்த மாதிரி போடுறது வந்து நார்மலாக இப்போ நடக்கிற விஷயத்தை ப்ரெசன்ட்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ நிகழ்காலத்து நடக்கிறத சொல்கிறது. ஸோ லட்கானா சிறுவன், பையன். லட்கா கேந்த் கேள்தாகை, சிறுவன் என்ன பண்ணான், பந்து விளையாடுகிறான். அடுத்து லட்கி அப்படின்னா கேர்ளுக்கு, பெண்ணுக்கு வந்து என்ன சொல்கிறது, சிறுமி, அதுக்கு வந்து லட்கி. லட்கி பட்திகை. அந்த பிக்சர்லேயே போட்டிருக்காங்க பாருங்கள், அந்த படத்துலேயே போட்டிருக்காங்க, படிக்கிறாங்க. இது வந்து பந்து விளையாடுறாங்கன்னு போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ பாடம் படிக்கிறாள். ஆத்மினா பெரியவங்க, மனிதன், பெரியவர் சொல்லுவோம் இல்லையா, மேன் அப்படிங்கிறது ஆத்மி. ஆத்மி ரோட்டி காத்தாகை. இங்கேயே போட்டுரு, அந்த படத்துலேயே போட்டிருக்காங்க பாருங்க. ரோட்டினா இந்த பிரெட்டு சொல்லுவோம் இல்லையா, அந்த ரொட்டி சாப்பிடுகிறார். அடுத்து அவுரத்னா பெண்மணி. அவுரத் என்ன பண்ணுறாங்க, இந்த படத்துலேயே இருக்குது, அதை பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஆனால் என்னென்னு தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் எழுதிக்கோங்க. அவுரத் பானி பீத்திகை. ஸோ என்னது, பெண்மணி தண்ணி குடிக்கிறார். ஸோ இந்த 4 இதையும் இந்த படத்திலே இருக்குது. அதை வச்சு நீங்கள் ஒவ்வொரு வேர்டையும் எழுதி அதுக்கான அர்த்தத்தை போட்டு தனியாக படிச்சுக்கோங்க. அடுத்து பச்சா. இந்த இச்சில் பாதி போகிறது இச்சுன்னு சொல்லணும் இல்லையா, அந்த சேல பாதி போட்டிருக்கோம். பச்சா. பச்சா ரோத்தாகை. இதிலே பாருங்கள், அழுகிற மாதிரி இருக்குது. குழந்தை அழுகிறது. அடுத்து பில்லி. பில்லினா பூனை. பில்லி தேஜ் தௌர்த்திகை. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஃபஸ்ட்டு பாடத்தில் பார்த்தோம் இல்லையா. கோடா வந்து தேஜ் தௌர்த்திகை, வேகமாக ஓடுகிறதுன்னு. அதே தான். ஸோ இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச வேர்டு தான். தேஜ்னா வேகமாக, தௌர்த்தினா ஓடுகிறது. ஸோ பூனை வேகமாக ஓடுகிறது. அடுத்து இங்கே பாருங்கள், இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ரயில் வண்டின்னு ரேல் காடி. ஸோ ரயில் வண்டி. காடினாலே வண்டி பொதுவானது, ரேல்னா ரயில். ரேல் காடி யகா அத்திகை. யகா அப்படின்னா இங்கே அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே நம்மளை பார்த்து வருது இல்லையா, இந்த இங்கே அப்படின்னு, இங்கே வருகிறது, இங்கே வருகிறது. ஸோ இந்த பக்கம் வருது அப்படிங்கிறத அப்படி சொல்கிறாங்க. அடுத்து பானி. பானினா தண்ணி. இதை பாருங்க, தண்ணி இந்த இதை பற்றி சொல்கிறாங்க. பானினா தண்ணீர். பானி தீரே தீரே பக்தாகை. என்ன வந்திருக்கு, தண்ணி வந்து வேகமாக வந்துருக்கு, இந்த பாருங்க வந்துட்டு இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து பக்தாகை அப்படின்னா வேகமாக தண்ணி வரதை வந்து அப்படி சொல்லுவோம். ஸோ பானி தீரே தீரே பக்தாகை. முதல்ல 2 பக்கம் பார்த்தோம் இல்லையா, அது 2வது லெசனில். இப்போ கடைசி பக்கம் சூரஜ், சூரியன். சூரஜ் சபேரே நிகழ்த்தாகை. சூரியன் காலையில், சபேரனா காலையில், புறப்பட்டு, அதாவது உதிக்கிறதுன்னு சொல்கிறத வந்து புறப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து காலையில் உதிக்கிறது அப்படிங்கிறத சூரஜ் சபேரே நிகழ்த்தாகை. ஸோ காலையில் உதிக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ சூரியன் போடுறேன், அதை வச்சு தான். ஸோ நீங்கள் ஒவ்வொரு வேர்டுக்கும் அர்த்தத்தை எழுதிக்கோங்க. அப்போ நம்ம வேர்டாகவே எழுதிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து எல்லாத்துக்குமே புரிஞ்சுக்கிட்டோம்னா சென்டென்ஸ் ஈஸியாக எழுதிடலாம், ஆன்சர் எல்லாத்துக்கும். பத்தா. பத்தானா இலை. இந்த ஃபஸ்ட்டு தா இருக்கு இல்லையா, அதில் பாதி போட்டுருவாங்க, நீங்கள் தனியாகவே போட்டுக்கலாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு தலை பாதியை இத்து தா. பத்தா அப்படின்னா இலை. பத்தா ஜமீன் பர் கிர்த்தாகை. ஜமீன் பர்னா தரையில், தரையின் மேல் விழுகிறது. கிர்த்தானா விழுது. ஸோ இங்கே பாருங்க, இங்கேயே போட்டிருக்காங்க படத்தில் விழுகிற மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அதே தான் சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் படம் போட்டு அதுக்கான விளக்கம் சொல்கிறதால அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படியே ஒவ்வொரு வேர்டுக்கும் எழுதிக்கோங்க. பத்தா ஜமீன் பர் கிர்த்தாகை. தரையின் மேல், பர்னா மேல், விழுகிறது. ஸோ தலைக்கு உள்ளே போல இல்லையா, மேலே விழுகிறதுங்கிறத அப்படி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம 2வது படம் முடிஞ்சிருச்சு. ஒவ்வொரு சென்டென்ஸுக்கான வேர்டோட அர்த்தத்தை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து கீழே பாருங்கள், இந்த கொஸ்டின் ஆன்சர் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சரில் வந்து நம்மளுக்கு வந்து அடுத்ததுக்கு வந்து அடுத்த வீடியோவில் வந்து இதுக்கான அர்த்தம் ப்ளஸ் வந்து ஆன்சர் எப்படி சொல்லலாம் நம்ம அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்கள் இது ஃபுல்லாக நல்லா ஒவ்வொரு வாரத்துக்கு மீனிங்கை படித்து வச்சுக்கோங்க.